அம்மா மேட்ரு மாட்டியிருக்க. இவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆள் மட்டும் கொஞ்சம் பெரிய பார்ட்டியாக இருந்தா லம்பா ஒரு அமௌண்ட் பார்த்தலாம். சார் வந்துட்டேன் சார். இங்கே பக்கத்தில் சிக்னலில் தான் இருக்கேன். வந்துடுறேன் உடனே வந்துடுறேன். சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டேன் என்னை. வாவ், ஐயோ, பப்பி பப்பிமா. பத்மினி, மோசம் பண்ணிட்டியே. இல்ல எப்படி உன்னை சந்திச்சே ஆகணும். முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பாவை நீவா, சொர்க்கத்தின் வனப்பை ரசிக்கும் என்றென்றும் சுகத்தில் திளைப்பே யோகமே. என்ன சித்தப்பா, இளம திரும்புது போல இருக்கு? ஒன்னும் இல்லம்மா, சும்மா பவுடர் போட்டா அதுக்கு போய் இளம திரும்புது அது இதுன்னு சொல்றேன். ஏமா, நீங்கெல்லாம் எவ்வளவு சென்ட் போடுறீங்க, பவுடர் போடுறீங்க. நான் ஒருத்தன் பவுடர் போடுறது தப்பாமா? என் வீட்டுக்காரர் சொன்னது சரியாதான் இருக்கு. நீங்க மாறிட்டீங்கன்னு சொன்னாரு. பவுடர் எல்லாம் போடுறத பார்த்தா உண்மைதான். ராத்திரில கூட ஏதோ பத்மினின்னு பொம்பளை பேரெல்லாம் சொல்லி புலம்புனீங்களா? ஏமா, அவன் பொய் சொல்றாமா. நான் கொரட்டை விட்டா கூட அதை குத்தம் நினைக்கிறவன். அம்மா, நேத்து ராத்திரி கூட அவன் தான் பத்மினி ஏதோ பெண்ணாத்திக்கிட்டே இருந்தான். நான் எழுப்பி கேட்டதுக்கு டக்குன்னு என்ன போட்டு கொடுத்துட்டாமா. ஏன் புருஷனை இந்த விஷயத்துல எதுவும் சொல்லாதீங்க, நான் நம்பவே மாட்டேன். அது சரி, உன் புருஷனை விட்டு கொடுப்பியா? அப்ப என்ன மாத்திரம் எல்லாரும் குத்தம் சொல்லுவீங்க, எனக்குன்னு யாருமே இல்லையா? என் வீட்டுக்கார தப்பு சொல்லாதீங்க. அப்ப நான் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவேன். எதுக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனை, தள்ளு. எங்கே இன்ஸ்பெக்டர்? வந்துட்டு பக்கத்தில் போயிருக்காரு சார். பக்கத்தில் போயிருக்காரா? அந்த ஆள் தான் வந்துட்டார்ல, அப்புறம் எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணாரா? ஒரு ஆள் நிம்மதியாக தூங்குறது அந்த அளவுக்கு பிடிக்காது. சரி, என்ன பிரச்சனை சார்? போரூர் தாண்டி மாங்காடு போகிற வழியில் ஒரு கார் ஒன்று தனியாக நிற்கிதுன்னு ஃபோன் வந்துச்சு சார். அதை பற்றி விசாரிச்சுட்டு போகலான்னு தான் வந்தோம். காரை? வண்டியில் ஏதோ தெரிச்சா? என்ன சார் கேட்டீங்க? யோ, ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத. வண்டியில் காஸ்ட்லியான ஐட்டம் பணங்கன்னு எதனா தெரிச்சான்னு கேட்டேன். சார் ஒன்றுமே இல்லை சார். வெறும் வண்டியை ஏன் பார்க் பண்ணிட்டு போனா? சார், நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், ஒண்ணுமே இல்லை சார். இல்லையா? ஒருவேளை குடிகாரன் வேணா விட்டு போயிருந்தா உள்ள சரக்கு எதனா இருக்கான்னு பார்த்தேன். நமக்கு ஒரு கோட்டை கிடைச்சா கூட அது லாபம் தானே, ரைட்டா? நேற்று நைட்டு இந்த இடத்துல இந்த காரை பார்த்தோம் இல்லையே. கார் அந்த காரமா தான் இருக்கு, ஆனா இடம் வேறையாச்சே. ஒருவேளை இந்த கார் தான் அந்த காரா இருந்தா, ரகு உன் காட்டுல பண மழை. ஆண்டவா, இது அந்த காராவே இருக்கணும். என்ன சார் நீங்க மட்டும் தனியா பேசிட்டீங்க? நான் பேசுறது உனக்கு என்ன கேட்டுச்சு? சரியா கேட்கல சார்.
சந்தோஷம். பாட்டு பாடிட்டு இருந்தேன். ஆமா, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிட்டியா? இன்னும் பண்ணல சார். யோ, முதல்ல அதை பண்ணு. என் வாயை பார்த்துட்டு இருக்காத, போ. சார் 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 என்னய்யா? எங்கே சார் கிளம்பிட்டீங்க? வீட்டுக்கு போறேன். சார், இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும் நம்மள தான் காரை பார்த்துக்க சொன்னார் சார். யோ, இந்த காரை பார்த்துக்கு தான் என் வேலையா? டோ பண்ணிட்டு போய் போடு. எவன் விட்டானோ அவனை தேடி வருவான். ஒரு 500 1000 தேரும்ல. எங்கே சார் வாங்கவே விட மாட்டேங்கிறார் சார். நீங்க இன்ஸ்பெக்டரா இருந்தா ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பா ஆயிடும். அதுக்காக தான் நேர்மை பாடுபடுறோம். ஆமா சார். லேட் ஆகும்னாரு, அதுக்குள்ள வந்தார் சார். சரி சரி, அடைக்கவாசி வா. எடுத்துக்கிறோம். நத்திங் சார். வழக்கம் போல குடிகாரன் அவனை வண்டியை பார்க் போட்டு போயிருக்கான். போதை தெளிஞ்சதும் அவனே வந்து வண்டி எடுத்துப்போம். நோ அப்படிலாம் கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாது. வண்டியில் ஆர்சி லைசன்ஸ் இந்த மாதிரி பேப்பர்ஸ் ஏதாவது இருக்கா? எஸ் சார். நான் வண்டி தரவா செக் பண்ணிட்டேன். பேப்பர் எதுவும் கிடைக்கல. ஓகே, டூ ஒன் திங். இந்த வண்டி நம்பர் நோட் பண்ணிட்டு நேரம் ஆர்டி ஆஃபீஸ் போய் இந்த வண்டியை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு என்ன ஸ்டேஷன் வந்து பாருங்க. ஓகே சார். நீங்கள் எங்கேயே வெயிட் பண்ணி வண்டியை டோ பண்ணி ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வாங்க. சார், கார்ல சாவி இருக்கு சார், ஓட்டிகிட்டே போயிடலாம் சார். யோ, எதுவாக இருந்தாலும் ப்ரொசீஜர் இப்படி தான் பண்ண முடியும். அதிகமாக பேசாத. சாரி சார். நான் சொன்னதான ஞாபகம் இருக்குல்ல? ஐ வில் பி இன் ஸ்டேஷன். மீட் மீ ஆஃப்டர் கலெக்டிங் ஆல் தி டீட்டெயில்ஸ். Sure, Got sir. it? யா. Quick. ஓகே சார். யோ சார், அந்த ஆள் தான் உத்தம புத்திரனோட தத்த புள்ளன்னு தெரியும்ல. அந்த ஆள் கிட்ட போய் கார்ல சாவி இருக்குன்னு சொல்ற. என்ன மனுஷயா நீ? போ. அப்புறம் இது 100 ரூபா வச்சுக்கோ. எதுக்கு சார் இது? ஒரு அன்பு தான்யா. வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, வண்டி வரதுக்கு எப்படியும் லேட் ஆகும். நீ என்ன பண்ற, ஜில்லுன்னு என்ன வாங்கி சாப்பிடு. ரொம்ப வேலை பாரியா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், வண்டி பத்தி எந்த டீல்ஸ் கிடைச்சாலும் ஸ்டேஷன்ல சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல எனக்கு சொல்ற, புரிஞ்சுதா? சார், உங்ககிட்ட சொல்லாமையா? கண்டிப்பா சொல்றேன் சார். என் செல்லம். இதே போல நேர்மையா டியூட்டி பார்த்தா வச்சுக்கேன், நீ எஸ்ஐ, நான் இன்ஸ்பெக்டர். சார், சந்தோஷம் சார். பட்ட கவிதா, கவிதா கண்ணு, உள்ள வாங்க பேபி. இருங்க வரேன். சொல்லுங்க பேபி. என்னது இது? சொல்லுங்க பேபி, நொல்லுங்க பேபின்னு. என்னடி இது? அநியாயத்துக்கு உன் மேல மண்ணெண்ணெய் ஊத்திட்டு கொளுத்திக்க பாத்தியாமே? அந்த வேலைக்கார குட்டி வந்து சொன்னா. அப்புறம் இவ்ளோ அவமானம் நடந்ததுக்கு அப்புறமும் நான் என்ன பண்றதா? லூசாடி நீ. தப்பு பண்ண 2 பேரும் குத்துக்கல்லு மாதிரி இருக்கும்போது நீ எதுக்கடி சாகணும்னு நினைக்கிற? அவங்களுக்கு தான் வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாது. அவங்கள மாதிரி நானும் இருக்க முடியுமா? இந்த கருமத்தை பார்த்து தொலைறதுக்கு செத்தே தொலைலாம். சாகணும் தான் நான் போனேன். அந்த நேரம் பார்த்து குழந்தை அழுதுடுச்சு. கஷ்டப்பட்டு என் மனசை நான் மாத்திக்கிட்டேன். இல்லனா இந்நேரத்துக்கு நான் செத்து இருப்பேன். திரும்ப திரும்ப செத்துருவேன் சொன்னீங்கன்னா வாய் மேலேயே போடுவேன். நீயும் போய் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம சௌகரியமா இல்ல போயிடும். விட்டுருவேனா? என் சாவுக்கு அவங்க 2 பேரும் தான் காரணம்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் சாவேன். அப்படியே ஒண்ணும் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஆவியா வந்தாவது அவங்க 2 பேரையும் பழி வாங்காம விட மாட்டேன். உசுரோட இருக்கிறப்பவே ஒன்னும் கிழிக்க காணோம், இதுல ஆவியா வந்து வேற கிழிப்பியா? முட்டாள் முட்டாள். இந்த மாதிரி எல்லாம் பைத்தியக்காரத்தனமா யோசிக்காத. அவங்க மேல இருக்கிற கோவத்துல உன் வாழ்க்கையை கெடுத்துக்க போறியா? அதுக்காக கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற கொடுமையெல்லாம் பார்த்துட்டு வாழ சொல்றீங்களா? நான் ஒண்ணுமே கேட்க கூடாதா? அது எப்படி கேட்காம இருக்க முடியும்? நேத்து நடந்ததுக்கு அவங்க பதில் சொல்லித்தானே ஆகணும். அதான் நேத்தே சொல்லிட்டாங்களே, இன்னும் என்ன சொல்றதுக்கு இருக்கு? என்னத்த சொன்னாங்க? சாப்பாடு சரியில்லை, அதனால வயிறு கெட்டு போச்சு, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோன்னு இந்த கதையை தானே அளந்தாங்க. இத ஊர்ல எவனாவது இழிச்ச வாங்கிட்ட சொல்லியிருந்தா அவன் நம்பி இருப்பான். இந்த விசாகம் நம்புவாளா?
கூடத்திலேயே நான் படுத்திருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மெதுவா எந்திரிச்சு போயிட்டு வந்து இந்த கதை அளக்குறான்னா நான் நம்பிடுவேன் நினைச்சிட்டு இருக்காள அவ. இந்த விஷயத்தை நான் இப்படியே விட்டுற மாட்டேன். என் பையன் வாசு வரட்டும். அப்புறம் எப்ப பார்த்தாலும் ஒத்தாசைக்கு வந்து நிப்பாள அந்த செல்லம்மா, அவளும் வரட்டும். நிக்க வச்சு வாங்க வாங்கன்னு வாங்க போறேன். பாத்துக்கிட்டே இரு. எனக்கு நேத்து இவங்க 2 பேரும் எங்க போனாங்க, என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும். அது வரைக்கும் நான் சும்மா விட போறது இல்ல கவிதாங்கன்னு. ஐயோ, ஏன் பேபி அழறீங்க? பேபி, என்னத்த சொல்றது கவிதா கண்ணு? இவ அடிக்கிற இந்த கூத்துல என் புள்ள வாசோட வாழ்க்கையில வீணா போகுது. அவனுக்கு என்ன கூட பிறந்த அக்கா தங்கச்சின்னோ இல்ல அண்ணன் தம்பின்னோ யாராவது இருக்காங்களா? அவன் கவலையை யார்கிட்டயாவது எடுத்துட்டு போய் சொல்லி புலம்ப முடியுமா என்ன? ஒத்த புள்ளையா பெத்து வச்சுட்டேன். உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணிய வயித்துல பொண்ணா பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்ப மட்டும் என்ன பேபி, உங்க வயித்துல பிறக்கலைனாலும் நானும் உங்க பொண்ணு மாதிரி தானே? நல்லாதான் பொண்ணு மாதிரின்னு வக்கனையா பேசுறேன். என்ன உண்மையிலேயே அம்மான்னு நினைச்சிருந்தீனா நீ இந்த மாதிரி எல்லாம் தப்பான முடிவு எடுத்திருப்பியா? அந்த வேலைக்கார குட்டி வந்து சொன்ன உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏண்டி ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா குழந்தை பாவம் இல்ல. இத பாரு கவிதா கண்ணு, இந்த மாதிரி ஒரு எண்ணமே இனிமே உன் மனசுல வரக்கூடாது. புரியுதா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த விசாகம் நான் இருக்கேன்னு நீ தைரியமா இருக்கணும். இது எங்கதான் போய் முடியுதுன்னு நம்ம பாத்துருவோமே. என்னமோ தெரியல பேபி, நீங்க இப்படி எல்லாம் பேசும்போது தைரியமா இருக்கு. இந்த தைரியத்தோட எப்பவும் இருக்கணும். புரியுதா? பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க மேடம். அம்மா, வாம்மா வா. வந்துட்டியா? நானே உனக்கு போன் பண்ணி வர சொல்லலாம்னு நினைச்சேன். நீயே வந்துட்ட. ரொம்ப நல்லதா போச்சு. உடனே அவளை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு. நாளைக்கு பிரச்சனை பெருசாயி ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்து போச்சுன்னா அப்புறம் எங்களை குறை சொல்லக்கூடாது. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன நடந்துச்சு? என்ன நடந்து போச்சா? இதுக்கு மேல என்ன நடக்கணுங்கிற? ஒரு நிமிஷம் கூட அம்முதா இந்த வீட்டுல இருக்க கூடாது. அவ இங்க இருந்தான்னா என் குடும்பத்தோட மொத்த மானம் மரியாதை எல்லாமே சந்தி சிரிச்சு போயிடும். முதல்ல அவளை இந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போற வழிய பாரு. உனக்கு புண்ணியமா போகும். கூட்டிட்டு போன சொல்றீங்க ஒழிய என்ன காரணம்னு சொல்ல மாட்டேன்றீங்க. அன்னைக்கு நீ என்ன சொல்லி அவளை இந்த வீட்டுல விட்டுட்டு போன? இனிமே அவளால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு தானே விட்டுட்டு போன. ஆனா அவ மறுபடியும் என்னையும் என் பிள்ளையும் அவமானப்படுத்தணும் கேவலப்படுத்தணுங்கிற முடிவுல இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. இத பாருமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன 2 பேரும் பேசி வச்சுட்டு நாடகம் ஆடுறீங்களா? இவ என்னதான் தப்பு செஞ்சாலும் நீ வந்து பேசின உடனே நான் மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி அப்படியே பொட்டி பாம்பா அடங்கிடுவேன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இனிமே உன் ஜம்ப எதுவுமே என்கிட்ட பலிக்காது. இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கனே கொஞ்சமாவது எட்டி பார்த்தாட பாத்தியா? நல்ல அம்மக்கொழி மாதிரி உள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அடியே, என்ன கேனச்சி நினைச்சிட்டு இருக்கியா? ஏய் நில்லுடி. என்னடி இங்க நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா? வெளியில வாடி. வாடி வெளியில. மகாராணியோ வாடிங்கிறல்ல.